friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சூப்பரான வெந்தய குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பை நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி வீடே அவ்வளவு வாசனையா இருக்கும். அவ்வளவு சூப்பரான சுலபமான ஒரு ரெசிபி. இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் அரிசி, என்ன அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கூடவே 2 காஞ்ச மிளகாய். இது வந்து ரொம்ப காரமான நீல சைஸ் மிளகாங்கிறதுனால நான் வந்து 2 மட்டும் எடுத்துர்க்கேன். அப்படி இல்லனா நீங்க 4 சேர்த்துக்கோங்க. இத வந்து நம்ம நல்லா வறுத்து அரைக்கணும். பேச்சுலர்ஸ் கவலைப்படாதீங்க. இதெல்லாம் வந்து உங்ககிட்ட இல்ல அப்படினா வெந்தயத்தை மட்டும் வறுத்து அரைச்சிட்டு மீதி நம்ம சேர்த்த பொருட்களுக்காக 2 டேபிள்ஸ்பூன் குழம்பு பொடி மட்டும் சேர்த்துக்கோங்க. சரியா இருக்கும். குழம்பு பொடியும் நம்ம மெட்ராஸ் சமையல்ல இருக்கு. அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இத வந்து நல்லா வறுத்துக்கலாம். கரிஞ்சிரக்கூடாது. கரிஞ்சிருச்சுனா கசக்கும். அதனால மிதமான சூடுல நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுபட்டதும் இத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. நல்லா அரைப்படணும். மசாலா ரொம்ப சூப்பரா நல்ல வாசனையா இருக்கு. இப்போ வந்து நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு panல 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லா இருக்கும். வத்த குழம்பு, புளி குழம்பு, வெந்தய குழம்பு எல்லாத்துக்குமே கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் இதில் வந்து கொஞ்சமாக கடுகு உடைஞ்சதும் இதில் உளுத்தம்பருப்பு, கூடவே 10-12 வெந்தயம், ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை இலை, 10 பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக வதங்கட்டும். அடுத்தது இதில் வந்து நம்ம வெங்காயம் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1 கப் போல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதும் இதில் வந்து ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து நல்லா வேகணும். தக்காளி வந்து நல்லா கொதங்கணும். அப்போ தான் குழம்பு வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல ஃப்ரெஷ்ஷாக மசாலா, அதை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 டேபிள்ஸ்பூன் குழம்பு பொடி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. மிதமான சூடுலேயே இருக்கட்டும். அடுத்தது ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் புளியை கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேன். ஒரு 10 நிமிஷம் போல். அது புளிஞ்சு இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த புளி தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி, கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. கலந்தாச்சு. இனி இது வந்து நல்லா கொதிச்சு கொஞ்சம் கெட்டியாகும். அது வரைக்கும் இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. எண்ணெயும் லைட்டாக பிரிஞ்சு இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு போதும்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாக்க போகிறேன். அப்போ தான் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கெட்டியாகியிருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு சரியாக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை இலை வேணும்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான். இது வந்து ஆற இன்னும் டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். டடா, நம்மளோட சுவையான வெந்தய குழம்பு ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எவ்வளோ பிளேட் சாதம் வேணாலும் சாப்பிட்லாம். வீடே அவ்வளோ சூப்பராக வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு கடி அப்பளம், ஒரு பிடி சோறு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.